வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அண்ணா வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்கிறார். வீடு வீடாக செல்ல போகிறோம்னு அப்ளிகேஷன் மூலமா அது 1,00,000 பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா 1.5 கோடி பேர் 10 நிமிடத்தில் சேர்ந்ததாக எல்லாம் தகவல் சொல்றாங்க. இந்த முயற்சிகளை எப்படி பாக்குறீங்க சார்? பண்ணிட்டுங்க, வரட்டும். இவரை பத்தி நாம பேசுறது என்ன, ஃபர்ஸ்ட் நிக்கிட்டோம். அதாவது அன்றாட அரசியல்ல நீங்க நின்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி தாக்கம் இருக்கும்னு தெரியும். இப்ப ஒரு நடிகனை பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க. ஒரு கமலுக்கு வரும்போது ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும், ஒரு ரஜினி வரும்போது ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும், விஜய் வரும்போது அதை விட தாராளமாக அதிகமான கூட்டம் இருக்கும். இதுல நமக்கு மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அதே மாதிரி இளைஞர்கள், நிறைய வெக்ஸான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பக்கம் பார்த்தா குடும்ப அரசியல் தெரியுது, அந்த பக்கம் பார்த்தா ஒரு அடிமை அரசியல் தெரியுது. இந்த அடிமை அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் நடுவில் தான் மக்கள் சிக்கி திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மாற்றாக ஒரு அரசியல் வருமா என்று பலரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விஜய் ஒரு மாற்றமாக வருவாரான்னு கேட்டீங்கன்னா, அது இன்னைக்கு இருக்கின்ற நிலையில் சிலர் நம்புகிறார்கள். ஏன்னா அரசியல் தெரியாத நபர்கள் தான் நம்புகிறார்கள். அரசியல் தெரிஞ்ச நபர்கள் அப்படி நம்பிக்கையே கிடையாது. அப்ப இன்னும் அடுத்த ஒரு முறை நான் மு க ஸ்டாலின் லெட் அஸ் ட்ரஸ்ட் இன் ஹிம் என்ற அந்த இடத்தில் தான் பலரும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்னை பொறுத்தவரை ஒரு உண்மை நிலையாக நான் காண்கிறேன் கிரவுண்ட்ல. ஆனா விஜய்க்கு சப்போர்ட் இருக்கு, எல்லா இடத்துலயும் விஜய்க்கு சப்போர்ட் இருக்கு. அவங்க சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் எல்லா இடத்துலயும் விஜய்க்கு சப்போர்ட் இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் சப்போர்ட் இருக்கிறது, குறிப்பாக நகரங்கள்ல தாராளமாக சப்போர்ட் இருக்கிறதுனா என்னை பொறுத்தளவு இன்னைக்கு சப்போர்ட் இருக்குங்க. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானாலும் எனக்கு தெரியாது. இல்ல, விஜய் டே டு டே பாலிடிக்ஸுக்கு வரணும் அப்படின்னு நீங்க சொல்ற கருத்து இப்ப நானும் கூட பல்வேறு இடங்கள்ல சொல்லும் போது என்ன எதிர் விமர்சனம் வருதுன்னா, சில கட்சிகள் கேடர் பேஸ்டு பார்ட்டி, ஆக்டிவிட்டி பேஸ்டு பார்ட்டி, சில கட்சிகள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் பேஸ்டு பார்ட்டி. விஜய் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அவருக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை. அவருக்கு தேவையான தருணங்களில் அவருடைய முகத்தை காட்டினால் போதும் அப்படின்ற ஒரு இடத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்லயும் கருத்துருவாக்கமாக இருக்கிறது. அவருக்கும் அப்படிதான் அட்வைஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஆண்டவனா இல்ல ஆண்டவரா இல்ல ஜனநாயகவாதியா, இதுதான் கேள்வியா இருக்கிறது. ஆண்டவனான்னு நீங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எப்பாச்சும் ஒரு முறை, ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை தோற்றளித்தா போறோம். இல்ல நீங்க ராஜாவா இருந்தா நீங்க உங்களுடைய பர்த்டே அந்த மாதிரி விஷயங்களுக்கு தோற்றம் அளித்தா போறோம். அதான் இவர் இருக்க விரும்புறாருன்னு நான் கருதுகிறேன். அதான் இந்த எல்லா எவ்ரிதிங் பாயிண்ட்ஸ் டு தி ஃபேக்ட் தட் ஹி திங்க்ஸ் ஹி இஸ் எ கிங். தமிழ்நாடுக்கு ராஜாக்கள் தேவையில்லை. தமிழ்நாடுக்கு மக்களோடு நிற்கின்ற நபர்களை தேவைப்படுகிறார்கள். அந்த மக்களோடு நிற்க வேண்டும் என்றால் நீங்க ஒரு அன்றாட மக்களோடு இறங்கி சென்று வேலை செஞ்சால்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர நிச்சயமாக முடியாது. இதுதான் எனக்கு உதயநிதி மேல இருக்கிற கிரிட்டிசிசம் இதுதானே. நேரா விமானத்துல இறங்கி நேரா டெப்டி சிஎம் ஆறது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மக்கள் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப அதே பிரச்சனை தான் இங்கேயும் வருகிறது. நீங்க நேரா அடுத்து நான் முதல்வர் ஆயிடுறேன், முதல்வர் ஆயிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன்னு சொன்னீங்கன்னா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்விதான், நீங்க சினிமா துறையில் இருக்கின்ற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீர்த்தீங்களா? பிகில் செட்ல தானே ஒருத்தன் ஒரு எலக்ட்ரீஷியன் பெரிய அந்த லைட் தலையில இறந்து போனாரு. அவருக்கு 3.5 லட்சத்தை தாண்டி ஏதாச்சும் காம்பன்சேஷன் நீங்க தனியா கொடுத்தீங்களா? அதை தாண்டி இன்சூரன்ஸுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த டெக்னீஷியன்ஸ்க்கான இன்சூரன்ஸாக என்ன செய்திருக்கீங்க? இப்ப சமீப காலத்துலதான் ஒருத்தர் அந்த இது சேஃப்டி ஒழுங்கா இல்லாதனால ஒரு ஜீப் ஃபைட் சீக்வன்ஸ்ல இறந்து போனார். அதற்காக நீங்க என்ன செஞ்சீங்களா? இல்ல அதற்காக குரல் கொடுத்தீங்களா? இல்ல ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்தீங்களா? 1500 படம் இது மட்டும், அதாவது ஒரு 10-12 வருஷமாக தேங்கி கிடக்கிறது. இந்த படங்கள் வெளிவரதுக்கான ஏதாச்சும் வேலை செஞ்சீங்களா? எல்லாமே ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு இடத்துல கூட பெண்களை இழிவாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? உங்க படத்திலேயே அப்படிதான் இருக்கு. அப்புறம் மிச்சம் இருக்கிற படத்துல நான் என்ன பேச முடியும்? உங்க அப்பாவே உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்துருக்காரு, நீங்க கொண்டு உங்க அப்பாவுக்கு எதிராக கேஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதுல இருந்து நாங்க என்ன புரிந்து கொள்வது? அப்போ கட்டிப்பிடிக்கல் எல்லாம் அப்பாவை கட்டி தழுவுன்ற அந்த காட்சி எல்லாம் மக்களுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ்ல தான் நடக்குமா? அதை தாண்டி நீங்க அப்பாவுக்கு எதிராக கேஸ் கொடுப்பீங்களா? அதே நேரத்துல அடுத்ததாக ரால்ஸ் ராய்ஸ் கார்கள் நீங்க அதுல போறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனா அதுக்கு ஏன் டாக்ஸ் கொடுக்காம இருக்கீங்க? அதுக்கு ஏன் பெரிய ஒரு கேஸ் போட்டு அதன் பிறகு அதுல ஒரு தீர்ப்பு அதன் பிறகு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதன் பிறகு உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த வாசகங்களை நீங்க எக்ஸ்பெஞ்ச் பண்றதுக்காக மறுபடியும் கேஸ் போட்டு அதை எக்ஸ்பெஞ்ச் பண்ணியிருக்காங்க.
இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மேல நேரா வந்து உட்கார்ந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்க ஒரு நபர்களுடைய செயல்களாக எனக்கு தெரியவில்லை. மக்களோட நிற்கிறது அப்படின்ற இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலினோட செயல்பாடுகளை, அவருடைய அரசியலை எப்படி மதிப்பிடுறீங்க சார்? முதல்வர் வந்து இப்ப இறங்கி செல்கிறார். முன்னாடி வந்து அவர்களுக்கு என்னை பொறுத்தவரை ஒரு சாமிங் பர்சனே கிடையாது மு.க. ஸ்டாலின் என்ற நபர். ஆனால் அவர் வந்து அதை கத்துக்கொண்டார். இன்னைக்கு வந்து குழந்தைகளோட பார்க்கும்போது, இல்லை என்றால் இளைஞர்களோட பார்க்கும் போதெல்லாம் அவர் ஓரளவுக்கு அந்த வார்ம்த் நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி கட்சிக்காரன் எங்க பார்த்தாலும் இப்ப வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரு. அப்ப கட்சிக்காரனுக்கு என்னங்க வேணும்? அதாவது ஒரு கிளை செயலாளருக்கோ இல்லை என்றால் ஒரு சாதாரண தொண்டனுக்கோ என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, தலைவரோட ஒரு செல்ஃபி தேவைப்படுது. அந்த தலைவரோட செல்ஃபி தேவைப்படுது, தலைவரை தொடணும், இதெல்லாம் தானே இருக்கும். அப்போ இவர் வந்து இப்போ நான் சமீபத்துல வந்து தூத்துக்குடிக்கு போன சமயத்துல நான் பார்த்தேன். இவர் எப்படி வந்து பழகி கொண்டிருந்தாரெல்லாம் பார்த்தேன். எல்லாத்துக்கூடையும் அந்த ஹால்ல இருக்கிற ஏறத்தாலும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து செல்ஃபி எடுத்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில ஹால் காலியார மட்டும் உட்கார்ந்து செல்ஃபி கொடுத்துன்ற ஒரு மனிதர். அப்ப அந்த ஒரு அணுகுமுறை என்பது நான் வேற யாருலையும் இப்ப காண முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்துல ஒரு ஸ்டேச்சர் இருக்கிற ஒரு தலைவர் என்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. ஏனென்றால் அவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நிற்கின்ற ஒரு இது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இவர் எடுத்த விஷயங்கள் தான் தமிழ் என்றது வந்து அப்கோர்ஸ் மு.க. ஸ்டாலின் எடுத்த விஷயம் கிடையாது. 1935 இருந்து நம்ம ஃபைட் பண்ணி தான் இருக்கோம். பட் இவர் வந்து தமிழ் என்ற விஷயத்தை வந்து விட்டு கொடுக்காமல் வந்து ஃபைட் பண்ணது 2021 அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு ஃபைட் பண்ணது, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நடந்த அந்த போர்க்குரல். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இது சமகர சிக்ஷா அபியான்ல காசு வராது ஆனாலும் சரி, நீட்டுக்கு எதிரான அந்த ஒரு விஷயமானாலும் சரி, இது எல்லாம் வந்து ஃபைட் பண்ணி நிற்கின்ற ஒரு மனிதராக பார்க்கிறார்கள். இது ஒரு மாடலாக பல மாநிலங்கள் வந்து அடாப்ட் பண்ணுது. இப்ப திடீரென்று ஏன் உத்தவ் தாக்கரே வந்து மராட்டி பாஷையை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வேண்டாம், 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் எங்களுக்கு வேணும் என்று மகாராஷ்டிராவில் அந்த போர்க்குரல் எழுப்பதற்கு காரணம் நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் வந்து அவருடைய அந்த கேம்பெயின் என்பது 1935 ஆரம்பிச்ச கேம்பெயினுங்க. ஆனா மகாராஷ்டிராவுக்கு போய் சேரும்போது இயர் வந்து 2023 ஆகுது. அதே மாதிரி பெங்காலுக்கு போய் சேரும்போது இயர் 2025 ஆகுது. இப்போதான் 2 வாரத்துக்கு முன்னாலதான் மம்தா பானர்ஜி வந்து ஒரு பாஷை ஒரு இஷ்யூவாக எடுத்து கொண்டு போயிட்டு இவர்கள் நம்மளுடைய வங்க பாஷையை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க என்ற ஒரு கேம்பெயின்ல அவங்க வந்து எடுத்து சொல்றாங்க. அப்ப என்னை பொறுத்தளவுல வந்து ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கின்ற ஒரு டால் லீடராக இன்னைக்கு யார் தென்படுகிறான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் தான் தென்படுகிறார். ஆனா அவருடைய முக்கியமான பிரச்சனை அவருடைய மினிஸ்ட்ரியில் இருக்கிற நபர்கள் தான். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் டாக்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு துண்டு பேப்பர்ல வந்து ஒரு சாப்பா போட்டு கிடைக்கணும்னா பயங்கரமான லஞ்ச பணத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இருக்கிறதுலயே கெட்ட பேர் யாருக்கும் பாத்தீங்கன்னா 2-3 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதுல மேல் தட்டத்தில் இருக்கிறது திரு மூர்த்தி இருக்கிறார். அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டுல யாரை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க? ஏன் எல்லாமே குஜராத்திகளுக்கு தாரவாக்குற மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாமே வட இந்தியனுக்கு ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் நான் கன்வென்ஷனல் எனர்ஜியை பத்தி சொல்றேன். யார் நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில் இருக்கா? நம்ம ஆளுங்க எவ்வளவோ இருந்தாங்க. நம்ம ஆளுகளுக்கு விட்டு போட்டு அதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட போடுறதை விட்டு போட்டு வட இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொருத்தனும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கைமாறுறதுனால இன்னைக்கும் வந்து வட இந்தியாவில் இருக்கிறவனுக்கு நான் கன்வென்ஷனல் எனர்ஜிக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த கேள்விகள் வந்து பலரும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளை தான் நானும் எழுப்பி வருகிறேன். அப்ப இந்த மாதிரியான கரப்ஷன் என்பது எங்கேயோ இருக்கிறது என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. ஆனால் சிறுபான்மையினரை பொறுத்தவரை நாம் பலமுறை கூறியிருக்கிறேன், அவருக்கு வந்து உயிரா ஊழலா என்று பார்த்தா ஃபர்ஸ்ட் உயிர் இருக்குங்க, ஊழல் நாம் வந்து எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ற அளவில் தான் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையில் இருக்கின்ற இந்து மக்கள் வந்து அப்படி காணவில்லை என்பதை வந்து மு.க. ஸ்டாலின் உணர்வார் என்று நான் கருதுகிறேன். இந்த கரப்ஷனுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் அது திமுகவை பெரும் மோசமாக பாதிக்கும் இந்த தேர்தலில். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார், ஓபிஎஸ் பற்றி தாவேகா பற்றி ரெண்டுக்குமே நீங்க வைப்பது வந்து 2 பேருமே ஃபீல்டுல இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றதுதான். இந்த 2 பேரும் ஒண்ணு சேர பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ்னுடைய ஒரு இமேஜ் என்றது பாத்தீங்கன்னா ஒரு கரப்ட், வீக், சப்மிசிவ் லீடர். இவரை வந்து தாவேகா சேர்த்துன்னா தாவேகாக்கு நிச்சயமாக உதகாது. என்னை பொறுத்தவரை ஒரு காஸ்ட் லீடர் அந்த அளவு. அதை தாண்டி நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு எங்கேயுமே ஒரு மவுசு கிடையாது என்றதான். அதை சேர்ப்பது விஜய்க்கு பலவீனமாகத்தான் போய் அடையும் என்று நான் கருதுகிறேன். அது தேவையில்லை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.